வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்க எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு காமன் ப்ராப்ளமான பிளட் அண்ட் யூரினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சென்னை பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸோட யூராலஜிஸ்ட் டாக்டர் குரு பாலாஜி அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், ரொம்பவே ஒரு காமனான ப்ராப்ளம் அது. அதாவது யூரின்ல வந்து பிளட் வர்றது. நிறைய பேர் வந்து அது ஹீட்டை நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி அது என்ன டாக்டர், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பிளட் இந்த யூரின் வந்து ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாங்க. ஓகே. ஒன்று வந்து மேக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியானும், இன்னொன்று வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியானும். மேக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா தான் வந்து பேஷண்ட் நம்மக்கிட்ட சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதாவது வந்து யூரின் போகும்போது அவங்க கண்ணிலே பார்ப்பாங்க, இது சிறுநீரோட நிறம் மாறி சிகப்பாக போகும். ஓகே. இது வந்து மேக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா. இன்னொன்று வகை வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா. நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போவீங்க, இல்லை நீல் சம்மந்தமான பிரச்சனைக்காக கூட போயிருப்பீங்க. அப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் யூரினில் வந்து ரத்த அணுக்கள் வந்து ஜாஸ்தி அளவில் போயிட்டு இருக்குங்கிறத டாக்டர் அதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அது மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா. ஸோ இது ரெண்டு கேட்டகரி இருக்குது. யூஸ்வலாக வந்து ரத்தம் எப்படி போனாலும், அது மைக்ரோஸ்கோப்பிக்காக இருந்தாலும் சரி மேக்ரோஸ்கோப்பிக்காக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி ஏன் அப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா சாதாரணமாக வந்து ரத்தம் வந்து சிறுநீரில் வந்து அந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொரு ப்ராப்ளம் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி வந்து, இப்போ நம்ம ஊரில் வந்து வாய் வழியாக வாந்தியில் ரத்தம் வருது, இல்லை மோஷனில் ரத்தம் வருதுன்னா உடனே பயந்து போய் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து சிறுநீரில் ரத்தம் போகும்போது நிறைய டைம் என்ன நினைக்கிறாங்க, சூடு வெயில் 2 இளநீர் குடித்தா சரியாயிரும், ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா சரியாயிரும், சோடா குடித்தா சரியாயிருங்கிற மாதிரி விட்டுறாங்க. அது சில சமயம் பெரிய ப்ராப்ளம்க்கு வழிவகுத்து கொடுத்துடலாம். ஏன்னா ரத்தம் வந்து சிறுநீரில் போகுதுங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சில சமயம் இன்ஃபெக்ஷனால் கூட இருக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர்னால கூட நீரில் ரத்தம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரத்தம் வருது அப்படிங்கிறது வந்து தயவு செய்து இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ வெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெமச்சூரியா கிளினிக்ஸ்னே தனியாக வச்சுருக்காங்க. அதாவது சிறுநீரில் ரத்தம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போனாங்கனாலே அவங்கள வந்து இந்த ஹெமச்சூரியா கிளினிக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஹெமச்சூரியா கிளினிக்கில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ரத்தம் வர்றதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியங்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஒன்றும் இப்போ பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கு, ஒரு கல்லுனால் வந்திருக்குன்னா சிம்பிள் ப்ராப்ளம், அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் கேன்சர்னால் வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது இல்லைங்களா? ஓகே ஓகே டாக்டர். இப்போ கேன்சர்னு சொல்லும்போதே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் எனக்கு ரேஸ் ஆகுது. அதாவது யூராலஜின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஃப்ரம் த கிட்னி டு த பிளாடர், அந்த அந்த ஒரு பேசேஜ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டீல் பண்ணுவீங்க. ஸோ கேன்சர்ன்றது வந்து கிட்னியில் மட்டும் வருமா, இல்லை மற்ற இடங்கள் கூட அது பாதிப்படையுமா, எஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிட்னி டு பிளாடர், இங்கே எங்கே வேணால் கேன்சர் வரலாம். கிட்னியில் வரக்கூடிய கேன்சர் ஒரு வகை. கிட்னிலேருந்து நீர்ப்பைக்கு வர பாதை இருக்குது இல்லைங்களா, அந்த பெல்விஸ்ன்னு சொல்கிறது, பெல்விஸ்லேருந்து கீழே வர பாதை யூரிட்டர்னு சொல்கிறது, அங்கே வரக்கூடிய கேன்சர்கள் வேறு வகை. ஓகே. அதே வகையான கேன்சர் தான் நீர்ப்பையிலையும் வரும். ஓகே, சரிங்களா? ஸோ நீர்ப்பையில் வரக்கூடிய கேன்சர், சிலருக்கு வந்து ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வரும். ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வந்ததுன்னா கூட வந்து நீரில் வந்து ரத்தம் வரலாம். ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்கக்கூடியவங்க சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா, விந்தில் ரத்தம் கலந்து வருதுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாதையில் வந்து எங்கே ரத்தம் வந்தாலும் கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரேர் வந்து யூரித்ரல் கேன்சர்னு சொல்லுவோம். அதாவது நீர்ப்பையிலேருந்து வெளியில் வரக்கூடிய பாதை, அந்த பாதையில் சிலருக்கு கேன்சர் வரும். அது ரொம்ப ரேர். ஆனாலும் வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதோட மெயின் சிம்டமே வந்து யூரின்ல வந்து பிளட் வர்றது. ஆமாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து யூரினில் பிளட் வர்றது தான் மெயின் சிம்டமாக இருக்கலாம். ஓகே. சிலருக்கு வலினால் இருக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து கிட்னியில் வந்து ஒரு ரத்தம் கசியுதுன்னு வச்சுக்கோங்க, அது ரத்த கட்டியாக ஃபார்ம் ஆகலாம். ரத்த கட்டி வந்து கிட்னிலேருந்து நீர்ப்பைக்கு வர பாதையில் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால வலி ஏற்படலாம். ஸோ வலி ஏற்பட்டு அதனால கூட அவங்க சில சமயம் டாக்டர்கிட்ட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் டாக்டர், இப்போ கிட்னியில் கேன்சர் வந்தால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் எப்படி அது எஃபெக்ட் ஆகுன்ற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இப்போ கிட்னி வந்து ஒரு இட்ஸ் அ பீன் ஷேப்ட் ஆர்கன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ஆர்கனில் வந்து எங்கே வேணால் கேன்சர் வரக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ கேன்சர் வந்ததுன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு பேஷண்ட் வந்து கிளாசிக்கல் ட்ரையட்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு கட்டி, நீரில் வந்து ரத்தம், வலி இதோட வந்ததுன்னா கிட்னி கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து நிறைய மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ் வருது. நம்ம வெவ்வேறு காரணங்களுக்காக பல ஸ்கேன்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நிறைய கிட்னி கேன்சர் வந்து இன்சிடென்டல் ஃபைண்டிங்ஸாக இருக்குது. இன்சிடென்டல் ஃபைண்டிங்னா வேறு எதுக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, அப்போ சின்னதாக வந்து ஒரு கிட்னியில் வந்து ஒரு கட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்சிடென்டல் ஃபைண்டிங்ஸ் நிறையா இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வலி, நீரில் ரத்தம், சிம்டம்ஸோடு வரக்கூடிய கேன்சரும் இன்னும் இருக்குது. சரிங்களா? இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இது இன்சிடென்டல் கேன்சர் சொல்கிறேன் இல்லைங்களா, சின்ன சைஸ்லேயே நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம்னா முழு கிட்னியை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரீனல் ப்ரிசர்விங் சர்ஜரி பண்ணலாம். அதை ஒரு பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லுவோம். அதாவது கிட்னியில் வந்து ஒரு பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. க்ரையோ சர்ஜரின்ட்டு இருக்குது. அதாவது வந்து அந்த சின்ன கட்டியை வந்து ஐஸ் கட்டியை வச்சு அதை அப்படியே வந்து அழிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பல வகையான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிட்னி கேன்சர் வந்துருச்சுன்னா உடனே ஃபுல் கிட்னியை எல்லா கேஸ்லையும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கட்டி சின்னதாக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பகுதியை மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து அந்த ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த பேஷண்ட் அதுக்கு தகுந்த ஒரு வேட்பாளராங்கிறத பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ண முடியும். இதே ஒரு பெரிய கட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவசியம் வந்து முழு கிட்னியவே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து கிட்னிலேயே வரக்கூடிய கேன்சர். கிட்னிலேருந்து நீர்ப்பைக்கு வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கேன்சர் வேறு வகை. அது யூஸ்வலாக யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்மோக் பண்ணுறவங்க, இந்த பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, டை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பாதையில் இருக்கக்கூடிய கேன்சரும் பிளாடர் கேன்சரும் ஜாஸ்தி வரும். ஸோ இதுக்கும் கிட்னி கேன்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, கிட்னி கேன்சர் அங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் யூஸ்வலாக வந்து வேறு எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பாதையிலேயே வேறு எங்கேயும் வரக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆனால் இந்த பேசேஜில் இருக்க கேன்சர் இருக்குது இல்லைங்களா, அது ஃபீல்டு சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு இடத்துல கேன்சர் வந்ததுன்னா அந்த பாதையில் மற்ற பல இடங்களில் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு தடவை நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம்னாலும் இவங்களை கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் வைக்கணும். ஏன்னா வேறு எங்கேயாவது வந்து இந்த கேன்சர் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் பிக்கப் பண்ணி டக்குன்னு ட்ரீட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து இந்த பாதையில் இருக்கும்போது கேன்சருக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கிட்னியை மட்டும் எடுத்து பிரயோஜனம் இல்லை, அந்த பாதை ஃபுல்லாக எடுக்கணும். பாதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீர்ப்பை இருக்குது இல்லைங்களா, நீர்ப்பையை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பாதை நீர்ப்பை ஜாயின் பண்ணுற இடம், அது சுற்றி கொஞ்சம் இடம், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா தான் வந்து வைத்தியம் முழுமையடையும். இது கிட்னிலேருந்து நீர்ப்பைக்கு வர பாதை. நீர்ப்பையில் கேன்சர் வருது. நீர்ப்பையில் கேன்சர் வருதுன்னா, நீர்ப்பை கேன்சர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற கேன்சரோட கொஞ்சம் ஸ்லைட்டாக வித்தியாசமான கேன்சர். இப்போ ஏன்னா வந்து இப்போது இதுதான் வந்து நம்ம நீர்ப்பையோட வால்னு வச்சுக்கோங்க, பல லேயர்ஸில் இருக்குது. சில கேன்சர் வந்து மேலோட்டமாக தான் இருக்கும், சில கேன்சர் வந்து உள்பகுதிக்கு வந்து பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலோட்டமாக வரக்கூடிய கேன்சருக்கும் உள்பகுதிக்கு போயிருக்க கேன்சருக்கும் வைத்திய முறையே வேறு. மேலோட்டமாக இருக்க கேன்சருக்கு வந்து நம்ம எண்டோஸ்கோபிக் மூலமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அதாவது நீர் போகிற பாதை வழியாகவே கருவி போட்டு கேமரா வச்சு பார்த்து அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீர் பைக்குள்ளே வந்து வேரியஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது, கீமோதெரபியூட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்குது, மைட்டோமைசின்னு சொல்லுவோம், இல்லை வந்து பிசிஜி இருக்குது இல்லையா, நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசிஜி வேக்சின்ஸ் இருக்குது, அதையும் வந்து நீர் பைக்குள்ளே போட்டு அதுக்கான வைத்திய முறையை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி வராமல் இருந்ததுன்னா திரும்பவும் நீர்ப்பையை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எண்டோஸ்கோபிக்காகவே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் கேன்சர் வந்து மேலோட்டத்திலேருந்து அடிப்பகுதிக்கு போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எண்டோஸ்கோபிக் வைத்தியம் மட்டும் சில சமயம் பத்தாது, இது கூடவே மற்ற வைத்தியங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும்.